வேறு போகுது பேக் மரம் வேறு இதில் தான் வைக்க முடியாது. 2 கல்லில் வச்சு மேலே ஏற்றிக்க விடு. அரசங்க கல் எடு தம்பி. அந்த கிரில் எடுத்துருவா தம்பி. போதுமா அதே நெருப்பு அடுப்புறேன் இரு. அந்த கிரில் வச்சுக்கோ. அளவு வச்சு பார்த்து தெரிஞ்சிடும். வை இப்படி திருப்பி. ஓகே கரெக்டாக. ஓகே, கிரில் இஸ் ரெடி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முழு கோழியை கிரில்லில் வச்சு நம்ம வந்து சுட்ட கோழியாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா, சுட்ட கோழி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். கிரில் சிக்கன் சொல்லுவாங்களா, அதுதான். ஓகேங்களா, அதுக்காக நான் கிரில்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ முழு கோழியை இன்றைக்கி நம்ம சுட போகிறோம். சுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுட்ட கோழி செய்ய போகிறோம். சுட்ட கோழி செய்கிறதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்க போகிறோம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர், மஞ்சள் தூள், சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, 1.25 கிலோ கோழி, முழு கோழியாக போடுறதுனால இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியிருக்கோம். புதினா ஃப்ளேவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் புதினா நம்ம விழுதாக்கி வச்சுருக்கோம். அதை லைட்டாக போட்டுக்குவோம். போதும். புளிப்பு சுவைக்காக நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். நல்ல கெட்டி தயிராக. தயிர் கொஞ்சம் நிறையா இருக்கிறது தான் சாஃப்ட்னஸ் தரும். சிக்கனுக்கு சாஃப்ட்னஸ் தர்றதே இந்த தயிர் தான். அடுத்து எலுமிச்சை பழம் ஆட் பண்ண போகிறோம். எலுமிச்சை பழ சாறு அப்படி பிழிஞ்சு விட்டுக்கலாம். வறுத்து அரைச்ச காய்ந்த மிளகாய்
அது இந்த மாதிரி குறை தான் அரைச்சிருக்கணும். அதை அப்படியே நம்ம தூக்கிக்கலாம். ஒரு ஃப்ளேவர் ப்ளஸ் டேஸ்ட்டுக்காக தான். நல்லா காரசாரமாகவே இருக்கும். கொஞ்சமாக ஆயில் சேர்க்க போகிறோம். ஆயில் சேர்க்கறனால மசாலாலாம் சிக்கனில் நம்ம சேர்க்கும் பொழுது உதிராமல் இருக்கும். ஓகே, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஒரு ஐக்கான் வரும், ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டால் உடனுக்குடன் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். மசாலா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நல்லா மசாலா அருமையாக வந்திருக்கு. இப்போ நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க முழு கோழியை இந்த மசாலாவில் நம்ம போடுறோம். மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம நல்லா கீறி விட்டுருக்கோம். ஸோ அந்த கீறி விட்ட இடத்துலலாம் நிறைய மசாலா உள்ளே வச்சு அப்ளை பண்ணி விட்டு வரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா மசாலா உள்ளே போயிட்டு செம்ம டேஸ்ட்டில் வரும். உள்ளே வச்சு தள்ளி விட்டுருவோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண மசாலாவை இந்த முழு கோழியில் நல்லா அப்ளை பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா மசாலா உள்ளே போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த கீறி விட்ட இடத்துலலாம் நம்ம மசாலா உள்ளே கொட்டியிருக்கோம். ஸோ மசாலா நல்லா உள்ளே போயிட்டு, ஏன் இந்த அளவுக்கு நிறையா மசாலான்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நம்ம கோழி சுடும் பொழுது இந்த மசாலா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோழிக்குள்ளே போயிட்டு நல்லா ஊறி நல்ல ஒரு டேஸ்ட் வரும். ஒரு மணி நேரத்துக்கு நம்ம அந்த மசாலாவோட அந்த முழு கோழியை நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் சுட்டு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மசாலா அப்ளை பண்ணியாச்சு. ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருவோம். மசாலாவில் கோழி நல்லா ஊறட்டும். நம்ம மசாலா தடவி ஊற வச்ச கோழி பாருங்கள், நல்லா மசாலா ஊறி போய் கிடக்கு. பார்த்தது தெரியும் உங்களுக்கு. ஸோ இது அப்படியே கிரில்லில் மாட்டிட வேண்டியதுதான். கிரில்லில் மாட்டிட்டு சுட்டு எடுக்க வேண்டியதுதான். நம்ம மசாலாவில் ஊற வச்ச முழு கோழி நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. அதை நம்ம கிரில்லில் ஏற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம்.
நம்ம மசாலாவில் ஊற வச்ச முழு கோழியை இப்போ அந்த கிரில்லில் வச்சு ஒரு கட்டு கம்பி வச்சு கட்டிகிட்ருக்கோம். இப்படி வச்சு கட்டும்போது நம்ம பிரட்டியை வைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ ஃபுல்லும் கட்டியாச்சு. இப்போ நம்ம அங்கே பாருங்கள் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் கொண்டு போய் வச்சோம்னா கிரில்லு ரெடி ஆகிரும். ஓகே, அடுப்பில் வச்சிடலாம். கிரில்லை நம்ம செஞ்சு வச்சுருக்க அடுப்பில் இப்படி அழகாக ப்ளேஸ் பண்ணுறோம். அப்படி இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பிரட்டி வைக்க போகிறோம். இது ஒரு 10 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் நம்ம திருப்பி போட போகிறோம். கருகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக படுத்துருக்காருல்ல. சீக்கிரம் ரெடி ஆயிடுவார்னு நினைக்கிறேன். திருப்பி போட்டதுக்கப்புறம் வெண்ணெய் அப்படியே நம்ம மேலே அப்ளை பண்ணி விட்றோம். லைக் அப்படியே தடவி விட்றோம் டேஸ்ட்டுக்காக. ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படியே கடாயிரும் சைடில் டக்குன்னு தான் டக்குன்னு ரெடி என்ன நீ சுற்று வழி பண்ணிக்கலாம். அருமையாக இருந்திருக்கும். கிரில் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதை நம்ம பிரிச்சுட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்த நம்மளுடைய சுட்ட கோழி கிரில்டு சிக்கன் சாப்பிட தயாராகிடுச்சு. அப்படியே ஒரு ஓவர் வியூ காட்டுறேன் பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ லெக் பீஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்பா, இல்லை கறியில் நல்லா வெந்து கறி பாருங்கள் எப்படி வந்திருக்கு. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. நல்லா கிரில்லாக இருக்குது. இல்லை அதிகமான ஒரு செலவே கிடையாது. சிக்கன் வாங்க போகிறோம். மசாலா நம்ம 65 மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே சுட்டு சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். ஓகே, சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் உங்களுக்கு. ஓகே, நம்மளுடைய கிரில் சிக்கன் சுட்ட கோழி தயாராகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறாரு மிஸ்டர் நிஷாந்த் அவர்கள். சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு. நல்லா வெந்திருக்கா? உள்ளெல்லாம் வந்திருக்கா? சூப்பராக வெந்திருக்கு. மசாலாலாம் இறங்கி உப்பு காரம் ஆஹா அருமையாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ, சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமையல் சாப்பாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.